இந்த ஒரே ஒரு ட்ரிக்க மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். மீன் குழம்பு நீங்க எப்படி வச்சாலும் செம்மையா, பிரமாதமா, சூப்பரா வந்துரும். எக்ஸாக்ட்லி நீங்க ஒரு மாஸ்டர் ஷெஃப்னே பேர் வாங்கலாம். அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஒரே ஒரு ட்ரிக். இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இப்ப பாருங்க, நாங்க வாங்கியிருக்க அந்த மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு சொல்லி. நீங்க வந்து போர்ட்டுக்கு போறதா இருக்கட்டும், மார்க்கெட்டுக்கு போறதா இருக்கட்டும், மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மோஸ்ட்டா போர்ட்லலாம் ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். பட் நம்ம மார்க்கெட்ல போகும்போதெல்லாம் மீன் நீங்க எப்படி பார்த்து வாங்கணும்னா, மீன நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம டச் பண்ணும்போது பவுன்ஸ் ஆகணும். அதான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். இப்ப பாருங்க. இது எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு சொல்லி. அதே மாதிரி மீன் சாஃப்ட்டா இருந்துச்சுன்னா, அது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடையாது. நீங்க பார்த்து வாங்கி, நீங்க எந்த மெத்தட்ல மீன் குழம்பு வச்சாலும், கண்டிப்பா வந்து அது சூப்பரா, பிரமாதமா இருக்கும். மீன் வந்து எப்பவுமே நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா, அது கழுவும்போது ரத்தம் வரணும், கிளீன் பண்ணும்போது. அதான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். ஸோ, நாங்க இந்த மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கோம். அதான் கிராமத்து மீன் குழம்பு. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் எங்க ரிலேட்டபிள்ல குடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த மீன் குழம்பு வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரி பெட்டி.